சிஸ்டர், குஷி குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கும். இன்னைக்கு நாம பைபிள் பழைய ஏற்பாடு 1 நாளாகமம் அதிகாரம் 21 பார்க்க போறோம். இதுல நீங்க சொல்லுங்க சிஸ்டர், இதுல என்ன நடக்குது? பிரதர், இதுல 21வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா இங்க பைபிள்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, டேவிட் என்ன பண்றாருன்னா, அதுக்கு முன்பாக 20 சாப்டர்ல நம்ம பார்த்தோம்னா அவர் யுத்தம் பயங்கரமான ஒரு பெரிய யுத்தத்துக்கு போயிட்டு அந்த யுத்தத்துல வெற்றி அடைகிறாரு. அந்த யுத்தத்துல அவர் பெரிய பெரிய ஜெயின்ஸ் எல்லாம் சாவடிச்சு அரக்கர்கள் அவங்களெல்லாம் அவங்க வெற்றி கொண்டு வராரு. வந்த பிற்பாடு அவருக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு தாட் வருது, இப்ப நம்ம ராஜ்யத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, நம்ம சென்சஸ் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் என்ன பண்றாரு, சென்சஸ் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டளை இடுறாரு, நம்ம சென்சஸ் பாப்போம் அப்படின்னு. ஆனா சென்சஸ் அவங்க பாக்குறது கடவுளோட இச்சை கிடையாது, அதாவது விருப்பம் கிடையாது. கடவுளுக்கு நேர்மாறாக அவர் சென்சஸ் பாக்குறாரு. சோ அத பத்தி தான் கடவுள் இங்க வெளியே சொல்லியிருக்காரு. அந்த மக்கள் தொகை எவ்வளவு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த மக்கள் தொகை கணக்கீடு பண்ற மாதிரி அப்பவே இவர் பண்றாரு. இது இதனால கடவுள் கோபப்படுறாரு. இத நான் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு கேட்டேன், யாருக்குமே இது சரியான பதில் இல்லை. ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் எடுக்க கூடாதுன்னு சொல்லி இருப்பாரு அப்படின்னு. அப்படி சொன்ன மாதிரி இங்க இல்ல. இது வந்ததுக்கு அப்புறம் இது இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக அப்படின்ற ஒரு வார்த்தை இங்க போட்டிருக்கு. ஒரு மக்களை கணக்கிடுறது எப்படி கடவுளுக்கு கோபம் வரும் அப்படிங்கிற கேள்விக்கு யாருக்குமே பதில் இல்லை. எதனால இது இப்படி போடுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் கணக்கெடுப்பார். கோயில் கட்டுறதுக்கு இத்தனை பேருக்குன்னு நிர்ணயம் செய்வார். அப்ப கடவுளுக்கு கோபம் வரல. இப்ப மட்டும் ஏன் கடவுளுக்கு கோபம் வருது அப்படிங்கிறது ஒரு புரியாத புரியுது. அதுதான் நம்ம சொல்லுவோம், எல்லா மதமுமே கடவுளுடைய வழி தெளிக்கப்பட்டிருக்குமே தவிர கடவுளே நேரடியா எந்த மதத்தையும் உருவாக்கல. கடவுள் உருவாக்கவே இல்லை எந்த மதத்தையும். அப்படி இருந்தா எப்படி ஒரு மதமும் அடிச்சுக்கும்? அது மனித வழிதான். அப்ப அந்த மனித ரெண்டே வழிதான் உலகத்துல, ஒண்ணு கடவுள் வழி, மத்த எல்லாம் சாத்தானுடைய வழி. அதாவது பல வழி இருந்தா அது சாத்தான். அதுதான் தர்மதேவன் கோயிலுக்கு ஒரே வழி, பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இப்ப என்னன்னா, இதுல கடவுளுடைய ஞானம் இருக்குது. ஆனா நம்ம என்ன யோசிப்போம், எதுக்கு இது கடவுள் இது என்ன அவ்வளவு பெரிய குற்றமா? ஏன்னா இப்ப எடுத்தோடனே பாருங்க, கடவுள் இது கூட பாவம் சொல்றாரு. மக்கள் தொகை எடுக்கிறதுக்கு கடவுளுக்கு விரோதமா எந்த விதத்திலுமே சொல்ல முடியாது இல்லையா? அப்ப என்ன அங்க விஷயம்னா இது விஷயமே கிடையாது. ஒரு காரணம் வேணும் கடவுள் கோபப்படுறதுக்கு. அதுக்கு இப்படி ஒரு அற்புதமான ஒரு காரணத்தை சொல்றாங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் ரகசியமே இருக்குது. கோபப்பட்டு கடவுள் என்ன பண்றாருன்றதான் பெரிய விஷயம். என்ன பண்றாரு கோபப்பட்டு கடவுள் என்ன பண்றாருன்னா, 3 விதமான ஒரு சாய்ஸ கடவுள் தாவீதுக்கே கொடுக்கிறாரு. பாருப்பா, இந்த 3 விதமான தண்டனை இருக்கு, இந்த தண்டனையில எது வேணுமா நீங்களே சூஸ் பண்ணுங்க அப்படின்னு அவருக்கே ஆப்ஷன் கொடுக்கிறாரு. சூப்பர். அதுதான் முக்கியமான விஷயமே. சொல்லுங்க, என்னென்ன சாய்ஸ்? நீங்க தமிழ் பைபிள்ல படிச்சீங்களா? சரி, என்ன சாய்ஸ் கொடுக்கிறார் அப்படின்னா, ஒருத்தர் மூலமாக கடவுள் பேசுறார். அப்ப அவனே சொல்றான், நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், என்னுடைய பாவத்தை நீக்குங்க அப்படின்னு சொல்றாரு. சோ நமக்கு ஒண்ணுமே புரியாது, என்னடா என்றது பாவமா அப்படின்னு தான் தோணும். ஆனா இங்க விஷயம் அது கிடையாது. இதுக்கப்புறம் கடவுள் கொடுக்குற சாய்ஸ் தான் விஷயம். ஒரு ஞான திருஷ்டிக்காரன் கிட்ட மூலமாக காத் அப்படின்றவங்க கிட்ட கடவுள் பேசுறாரு. என்னன்னா, உனக்கு முன்னாடி 3 சாய்ஸ் கொடுக்குறேன். ஒண்ணு, 3 வருஷத்துக்கு பஞ்சம், உன் நாட்டுல கொடிய பஞ்சம் 3 வருஷத்துக்கு, எல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சாவாங்க. இது ஒரு சாய்ஸ், அது பண்ணவா? அடுத்தது, உன்னுடைய எதிரி கையால
உனக்கு சாவு வர்ற அளவுக்கு கத்தி எடுத்துட்டு உன்னை தொடர்ந்துகிட்டே இருப்பான். நீ பயந்து 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 ஒளிஞ்சு வாழ்வ 3 மாசம். அப்ப என்ன அர்த்தம்? நிறைய எதிரி கையில நீ ஒப்பு கொடுக்கப்படுவ 3 மாசம். துரத்தி வெட்டுவாங்க, உன் ஆட்களை எல்லாம் கொலை பண்ணுவாங்க. அங்க பஞ்சத்துல சாவாங்க, இங்க வெட்டி சாவாங்க பயந்துட்டு. நீ பாட்டுக்கு ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழணும். இது 2வது சாய்ஸ். 3வது சாய்ஸ், கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேல் எல்லை வரைக்கும் சங்காரம் உண்டாகும்படி, அதாவது மரணம் வர மாதிரி கொடிய கொள்ளை நோயை கொடுப்பார். ஃபர்ஸ்ட் பஞ்சம், 2வது எதிரி கையால சாவு, அதாவது எதிரி உன்னை துரத்திக்கிட்டு இருப்பான். ஆனா இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, ஃபர்ஸ்ட் இது 3 வருஷம் பஞ்சம், 2வது 3 மாசம் தான். 3 மாசம் எதிரி உன்னை துரத்துவான், பயங்கர ஃபைட்டு. 3 தடவை நீ தான் முறிஞ்சோடி போவியே தவிர உன்னால எதிரி ஜெயிக்க முடியாது. வெட்டி போடலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அடுத்தது 3வது சாய்ஸ் வெறும் 3 நாள், அது 3 வருஷம். அடுத்தது 3 மாசம், இது 3 நாள் பயங்கரமான நோய், கொள்ளை நோய். அதுலயே நிறைய பேர் சாவாங்க. எவ்வளவு குறைவோ அவ்வளவே மிக தண்டனை. சோ இந்த 3 சாய்ஸ் கொடுக்கிறார். இதுல ஒண்ணு நீயே சூஸ் பண்ணுன்னு கடவுள் சொல்றாருன்னு சொல்றான். அப்ப என்ன நான் கடவுள் கிட்ட சொல்லணும்ட்டு தாவீது கிட்ட கேட்கறான். சோ இங்கிலீஷ்ல அவனை தான் டேவிட்னு சொல்றோம். தாவீது டேவிட் ஒண்ணுதான். இப்ப தாவீது கடவுளை பார்த்து சொல்றான், நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன்னு எனக்கு தெரியுது. அதனால நான் கர்த்தர் கையால விழட்டும். ஏன்னா கடவுளுடைய இரக்கம் மிகப்பெரியது, கருணை நிரம்பியவர், மெர்சிஃபுல் அவரு. ஆனா மனுஷர் கையில நான் விழக்கூடாது. ஏன்னா மனுஷன் மோசமானவன். இது இன்னொரு சாப்டர்ல தெளிவா இருக்கும். மனுஷன் மோசமானவன், கடவுளுக்கு கருணை இருக்குது, அவர் வாதிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம். அதுலயும் டேவிட் ரொம்ப பக்தி உள்ளவர், அவருக்கு கடவுள் மேல அதிகமாவே பக்தி உள்ளவன். இங்க இது ஒரு பெரிய தப்பா அங்க அது மேட்டர் கிடையாது. ஏதோ ஒரு காரணம் சொல்லணும், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க. ஏன்னா இது எதுவும் நிஜத்தில் நடந்த விஷயம் கிடையாது. இதுல ஒரு விஷயம், நம்ம ஒரு பெரிய டீப் சீக்ரெட் இருக்குது. சோ அப்ப என்னன்னா, நான் கர்த்தர் கையில விழறேன். உடனே கடவுள் கொள்ளை நோயை எடுத்துட்டு வர்றாரு. 70,000 பேர் இறக்குறாங்க அந்த 3 நாள்ல, அந்த நோயினால. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வயிற்றுப்போக்கு டிசென்ட்ரி கிராமமா இறப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த குடிக்கிற தண்ணியில எல்லாம் அது கலந்துரும். குளத்து தண்ணி தானே குடிப்பாங்க, ஊரு ஃபுல்லா பரவி இறப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாதை நோயினால 70,000 பேர் இறந்தாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இது எங்க நடக்குது? இஸ்ரேல்ல. அடுத்தது எருசலேமை அழிக்கிறதுக்கு ஒரு தூதுவனை கடவுளை அனுப்புறாரு. ஆமா. இது என்னன்னா, அப்படியே இந்து மதத்துல வீரபத்திரன்னு இருக்கும். சிவனை மாதிரி ஒருத்தன் கருப்பா வருவான், அவனை வச்சுதான் சிவன் அழிப்பார். அதே விஷயம் தான் இங்க நடக்குது இல்லையா? கடவுள் மொத்தத்துல அழிக்கிறவர் கிடையாது, பட் ஆனா பக்தியில அப்படி வெளிப்படுது. அவனும் கோபம் வந்துருச்சுன்னா, சிவனுக்கு கோபம் வந்துச்சுன்னா அவன் போய் அழிப்பான் அசுரர்களை. அதேதான் இங்க நடக்குது. அப்ப ஒருத்தனை அழிக்கும் பொழுது கடவுள் பார்த்த உடனே அவருக்கு மனசு கஷ்டமாகுது. உடனே சங்கரிக்கிற, அதாவது அவனை கொலை செய்யற தூதனை பார்த்து, போதும் நிறுத்து அப்படின்னு சொல்றான். உடனே கர்த்தருடைய தூதன் அதாவது இவரு முறையிடுறாரு, நிறுத்துங்க, நான் நானு உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கறேன். அது அப்புறம் பட் அதுக்கு முன்னாடியே இங்க கடவுளே சொல்லிடுறாரு, நிறுத்துன்னு சொல்றாரு. அவன் நிக்கிறான். நின்னதுக்கு அப்புறம் தான் தாவீது பாக்குறான், வானத்துக்கும் பூமிக்கும் அவ்வளோ உயரத்துல நிக்கிறான் தேவதூதன். அவ்வளவு ஹைட்டா இருக்கிறதா பிரம்மாண்டமா காட்டுறாங்க. பக்தினாலே எக்ஸாஜரேஷன் தான் இல்லையா? அப்படி காட்டுறாங்க. சோ அப்ப பட்டயத்தை கையில புடிச்சிட்டு நிக்கிறத பாக்குறான். அதுவும் எருசலேம் மேல நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி. இதெல்லாம் கிளியரா தெரியும், நிஜத்துல அப்படி நடக்க வாய்ப்பு இல்லைன்ட்டு இல்லையா? சோ அப்ப என்ன பண்றான் டேவிடு, மற்ற மூப்பர்கள்
எல்லாரும் அப்படியே பூமியில விழுந்து வணங்குறாங்க. அப்பதான் கடவுளை நோக்கி டேவிட் சொல்றான், மக்களை வந்து தொகையெடுக்க சொன்னது நான் தானே, பாவம் செஞ்சது நான் தானே, இந்த ஆடுகள் என்ன பாவம் செஞ்சது? ஏன்னா ஆடு மாடு எல்லாமே சாகும். அது இதுக்கு முன்னாடியே ஒரு சாப்டர்ல வந்திருக்கும். மனுஷன் ஆடு மாடு எல்லாமே. இந்த ஆடு என்ன பாவம் செஞ்சது? அப்ப யோசிச்சு பாருங்க, ஆடை ஏன் கொலை பண்றேன்னு கேக்குற டேவிட் ஆடை பலி கொடுத்திருப்பானா கடவுளுக்கு? அப்படித்தானே வருது. பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டை வெட்டி கொடுத்தாங்க, மாடு வெட்டுனாங்க, கொண்டாடினாங்க பின்னாடி வரும். அப்ப இந்த ஒரு விஷயம் சொல்லுது பாருங்க, ஆடு மேல இரக்கம் கொண்டவன் வெட்டி சாப்பிட்டு இருப்பானா? அததான் யோசிக்கணும். இதுதான் இந்த இந்த எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். இது அந்த ஒரு வார்த்தையை புடிச்சிட்டீங்கன்னா மற்றது எல்லாம் பொய்ன்றது ப்ரூவ் ஆயிடும். அப்ப ஆட்டுக்காக கருணைப்பட்டு சொல்றான். ஆடு என்ன பாவம் செஞ்சது? மனுஷனை கூட சொல்லல, ஆடு என்ன பாவம் செஞ்சதுன்னு கேக்குறான். ஏன்னா மனுஷன் கூட பாவம் செஞ்சிருப்பான். அப்ப அவன் ஆடு மேல கருணை வைக்கிறான் பாத்தீங்களா? இப்ப வாயில்லா ஜீவன் அது என்ன பாவம் செஞ்சதுன்றான். கண்டிப்பா அவன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான் இல்ல பிரதர், அந்த ஒரு பற்று இருக்கு. ஆடு மேய்க்கிறவனும் கூட. சரி, அப்ப அடுத்தது உன்னுடைய கரம் உன்னுடைய ஜனத்துக்கு விரோதமா இல்லாமல் எனக்கு விரோதமா இருக்கட்டும், என் தகப்பன் வீட்டுக்கு விரோதமா இருக்கட்டும், என் குடும்பம் ஃபுல்லா கூட அழியட்டும், ஆனா மக்கள் வேண்டாம் அப்படின்ட்டு விண்ணப்பம் செய்யறான். அப்ப கர்த்தருடைய தூதன் வந்து காத்து கிட்ட சொல்றான், அங்க ஒர்னான்றவன் ஒருத்தனுடைய அந்த நிலத்துலதான் அந்த தூதன் நிக்கிறான். அதனால கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை இங்க உண்டாக்க சொல்லு, அதுக்கு தாவீது அங்க போக சொல்லுன்றான். இதெல்லாம் கடவுள் பண்ற வேலை கிடையாது இல்லையா? எனக்கு பலிபீடத்தை கட்டு சரியாயிடும், கடவுள் வந்து எனக்கு கோயில் கட்டுன்னு சொல்ல மாட்டார், பலிபீடம் கட்டுன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா இதுக்கு முன்னாடி சாப்டர்ல தான் சொல்லியிருப்பாரு கடவுள், நான் அவங்கிட்டயாவது எனக்கு கோயில் கட்ட சொன்னா நீ எதுக்கு கோயில் கட்டுற, நான் யாருக்கிட்டாவது கேட்டனா அப்படின்னே சொல்லி நிறுத்த சொல்லுவார். அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்படுது பாருங்க. அப்ப இது உண்மையில் நடக்கலன்ற விஷயமும் இதுல ப்ரூவ் ஆயிடுது. சோ இங்க பலிபீடத்தை கட்ட சொல்றாங்க. ஆனா இதுலயும் ஒரு மெசேஜ் இருக்கும். அது என்ன மெசேஜ் அப்படின்னா, ரொம்ப சூப்பரான மெசேஜ். குறிப்பாக ஆட்சியில் இருப்பவர்கள், அது எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, கவனிக்க வேண்டிய ஒரு மெசேஜ் அது. அப்ப வந்து இந்த இடத்துல பலிபீடத்தை கட்டுன்னு சொன்னா அது வந்து ஒர்னான்றவனுடைய இடம். அது அந்த இடத்துல போய் இவன் போய் எப்படி இவன் இஷ்டத்துக்கு போய் கட்ட முடியும்? அவங்க வந்து அப்பதான் கோதுமையை அறுக்குறாங்க பாவம். கரெக்ட். அப்ப கரெக்ட். அப்ப இந்த தேவதூதனை பார்த்து பயந்துட்டு ஒர்னான்னு அவனுடைய குழந்தைங்களும் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க அந்த ஆக்ரோஷமான ரூபத்தை பார்த்து. கண்டிப்பா. அப்ப டேவிட் வரான் ஒர்னான் கிட்ட. வந்து வரும்போது டேவிட பார்த்த உடனே அவன் வந்து தலை குப்புற விழறான். ஏன்னா ராஜா இல்லையா? வணங்கின உடனே டேவிட் ஒர்னானை பார்த்து சொல்றான், இந்த களத்தின் நிலத்திலே நான் கடவுளுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டணும், அதை எனக்கு கொடு. ஏன்னா ஜனம் வந்து கொத்து கொத்தா சாகுறாங்க. ஏன்னா அந்த சாகுற நேரத்துல ராஜா எது வேணாலும் பண்ணலாம். இப்பயும் அப்படிதான் இல்ல, ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம கொரோனால இறந்தாங்கல்ல, அப்ப கம்பெனில இருந்த சிலிண்டர் எல்லாம் கவர்மெண்ட் எடுக்கலாம். ஏன்னா உயிரே போகுது இல்ல, அப்படி எல்லாம் கூட வந்துச்சு. அப்ப அதே மாதிரி இவங்க எல்லாம் இறக்குறாங்க இல்லையா, அதுக்காக உன் நிலத்தை கொடு, சும்மா கொடுக்க வேண்டாம். இதுதான் முக்கியமான விஷயம். பெரும் விலைக்கு கொடுன்றோம். கம்மியான விலை இல்ல, ராஜா தானே ஓசியில கொடுக்காத, கம்மியா கொடுக்காத, நான் ராஜா ரொம்ப பணக்காரன் இல்லையா, அதிகமான விலைக்கு கொடுன்றான். இதுதான் ஒரு ராஜகுணம்ன்றது. ஒரு ராஜாவா இருந்துகிட்டே பேரம் பேசினா எப்படி இருக்கும்? அப்ப மனசளவுல அவன் பிச்சைக்காரனா இருக்கிறான்னு அர்த்தம். இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் என்னது, இந்த நிலத்தை அபகரிச்சுட்டாங்க, இதை அபகரிச்சுட்டாங்க, காசை கொடுக்காம அபகரிச்சுட்டாங்க, அல்லது அடிமாட்டு ரேட்டுக்கு அபகரிச்சுட்டாங்க. ஆனா இங்க என்ன சொல்றான், இங்க வந்து அநியாயமா எடுக்கல, ஒரு காரணத்துக்காக கடவுள் கேட்கறாதனால எடுக்கிறான். அதையும் அதோடைய மதிப்புக்கும் மேல அதிகமாக காசு கொடுக்கறான். நிலத்துக்கு மட்டும் கிடையாது. அப்ப ஒர்னான் தாவீதை பார்த்து சொல்றான்,
ராஜாவாகிய என் ஆண்டவன் அதை வாங்கிக்கோங்க, உங்களுடைய பார்வைக்கு எது நல்லதா இருக்குதோ அதை செய்யுங்க. அது மட்டும் இல்ல, உங்க சர்வாங்க தகன பலிக்கு நான் மாடு கொடுக்கறேன், விறகு கொடுக்கறேன், போரடிக்கிற உருளைய கொடுக்கறேன், போஜன பலிக்கு கோதுமையை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அதுக்கு டேவிட் சொல்றான், அப்படி கிடையாது, உன்னுடையதை இலவசமா வாங்கி நான் தகன பலி இட மாட்டேன், அதையும் அதிக விலை கொடுத்துதான் நான் வாங்குவேன். இப்ப அவன் வந்து இதை அவன் வித்தா கூட அவ்வளவு காசு கிடைக்காது, அந்த நிலத்தை வித்தாலும் கிடைக்காது, அந்த பொருளை வித்தாலும் கிடையாது, அந்த அளவுக்கு காசு கொடுத்து வாங்குறேன்றான். இதுதான் நல்ல ராஜாவுக்கு ஒரு அழகு. சூப்பர் இல்ல? மக்களுக்கு இலவசம் கொடுக்கறோம், இதெல்லாம் கொடுத்துட்டு யாரோ ஒருத்தர் வயிற்றுச்சலுக்கு ஓட்டுற மாதிரி சில விஷயங்களை அரசியல்வாதிகள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ற ஒரு மிகப்பெரிய மெசேஜ் இங்க. அரசியல்வாதிகள் இல்ல, ஜெனரலாவே யாருமே. எனக்கு தெரிஞ்சு ஒரு வீடு, ஒரு நிலம் வந்து கம்மியான ரேட்டு கூட வித்தாங்க, ஆனா அது யாருமே வாங்கல. அத பக்கத்துல ஒருத்தங்க இருந்தவங்க வாங்கணும்னு நினைச்சாங்க, வாங்கல. ஏன் வாங்கலன்னா, அத விக்கிறவருடைய பொண்டாட்டி வந்து அழுதுகிட்டே இருக்குமா, இதெல்லாம் எங்க இடம், இதெல்லாம் எங்க இடம், இதெல்லாம் எங்க இடம். அப்ப அழ அநியாயமா விக்கிறாரு, ரேட்டு கம்மியா விக்கிறாரு, இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி அவன் பையன் வந்து சொத்து பிரிச்சு கொடுன்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். அதனால அவர் அவசரத்துக்கு விக்கிறாரு. அப்ப அவசரத்துக்கு விற்கனா ரேட்டு கம்மியா தானே விற்பாங்க. அப்ப வந்து அந்த வயிற்றுச்சல் அதை வாங்குறவங்கள கம்முன்னு இருக்க விடாது, அவங்க காசு கொடுத்து வாங்கினாலும் சரி. சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது அவங்களை அழிச்சிடும். அது பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் அழிஞ்சு போனதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். கண்டிப்பா. அப்ப தெரியாது, அது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. நியாயம், நீதி இல்ல தர்மம்னா என்னங்கிறத புரியாம அரசியல்வாதிகள் வந்து இன்னும் மேலாக ஆஸ்தியா சேர்க்கறதுலதான் அவங்க வந்து குறிக்கோளா இருக்காங்க. கடைசியில சேர்த்துக்கிறது பாவத்தை. ஆமா. அதனால 600 சேக்கல் நிறை பொன் தங்கத்தை கொடுத்து அங்க பலிபீடத்தை கட்டுறான், சமாதான பலி தகன பலி எல்லாம் செலுத்துறான், கடவுள் கிட்ட வந்து விண்ணப்பம் பண்றான், ரெக்வெஸ்ட் பண்றான். அப்ப வந்து மேல இருந்து நெருப்பு வந்து இறங்குது. ஸோ அப்ப கடவுள் உத்தரவு கொடுத்த மாதிரி. அப்ப தேவதூதன் வந்து பட்டயத்தை தன்னுடைய உரையில திரும்ப போடணும்னு கர்த்தர் சொல்றார். ஸோ இது வந்து ஒரு ஓமையா சொல்லப்படுறது. அங்க வர்றது நோய் தான், கத்தி எடுத்து வெட்டுறது கிடையாது. பட் அது சூக்ஷ்மமா நடக்கிறதா அப்படி காட்டுறாங்க. அப்ப அந்த நோய் நிறுத்தப்படுது. உடனே இதெல்லாம் தாவீது பார்த்துட்டு நமக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறாருன்ட்டு அங்க வந்து பலியிடுறான். இப்ப தேவதூதர் வந்து திரும்பி போயிடுறாரோ அப்ப வந்து அவரு கடவுளுக்காக ஆலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்த வந்து வாங்கின இடத்த வந்து ஆலயம் கட்டுறதுக்காக எல்லாம் ஏற்பாடும் செய்ய ஆரம்பிக்கிறார். அது ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி சாப்டர்ல வந்துருச்சு. அது ஆலயம் கட்டணும்ன்றது ஏற்கனவே சாப்டர்ல வந்துருச்சு. அது நான் கட்டணும்னு நினைக்கும் போதுதான் கடவுள் சொல்றார் கட்டாதன்ட்டு. நான் உன்கிட்டயோ இல்ல உனக்கு முன்னாடி தீர்க்கதரிசிக்கிட்டயோ கேட்டு கட்ட சொன்னேன்னா, இப்பவும் நமக்கு பிரம்மகுமாரிகள் மூலமா கடவுள் என்ன சொல்றாரு, கடைசி நேரத்துல கோயிலை இடிப்பாங்க, மசூதியை இடிப்பாங்க, சர்ச்சை இடிப்பாங்க, அதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா நானா கட்ட சொன்னதெல்லாம் அதெல்லாம் பக்தி மார்க்கம். ஏன்னா முதல் 2500 வருடம் இந்த பூமி சொர்க்கமா இருக்கும்போது எந்த கோயிலும் இருக்காது. அங்க தேவதைகளாக நாம இருந்தோம், எந்த துன்பமும் கிடையாது. காரணம் ஆத்ம உணர்வுல இருந்தோம். எப்ப உடம்புன்ற உணர்வுக்கு வருமோ 2500 வருஷம் கழிச்சு, அப்பதான் காம கோபம் பற்று பேராசங்கத்துக்கு அடிமையாகிறோம். அப்ப செய்யற பாவத்தினாலதான் சொர்க்கத்தில் இருந்த அழகு, ஆரோக்கியம், செல்வம் எல்லாத்தையும் இழக்கிறோம் படிப்படியா. அப்ப இழக்கும் போது துக்கம் தாங்காம நாம கட்டுறோம் கோயில. எங்க நரகத்துல கட்டுறோம், சொர்க்கத்துல கோயில் இருக்காது. இதை ஒண்ணும் கடவுள் சொல்லி கொடுக்கல. உங்களுக்கா இறைவனுடைய நினைவு எமர்ஜ் ஆகும். எமர்ஜ் ஆகும்போது கோயில் கட்டுறீங்க. அதுதான் கடவுள் சொல்றாரு. அதுக்கோ வேதத்துக்கோ எனக்கோ சம்மந்தம் கிடையாதுன்ற. அதான் கீதையில இருக்கும், நீ எந்த வேதத்தை படிச்சும் என்ன அடைய முடியாது, எந்த மதத்தை பிடித்தும் கடவுளை அடைய முடியாது. கடவுள் இறுதியில வர இருப்பாருங்க, அப்ப அடையாளம் கண்டுக்கிறவங்களுக்கு தான் லக்கு. இவ்வளவு நாள் கடவுளே இல்லைன்னு கூட நீங்க சொல்லியிருக்கலாம், பாவம் மேல பாவம் செஞ்சிருக்கலாம். ஆனா கடவுள் வந்தவொடனே கெட்டியா புடிச்சுக்கிட்டு உங்களை ஆத்மான்னு நினைங்க, உயிர் பூர்வமத்தில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதுதான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பண்ணுது, பேசுது, எல்லா வேலையும் ஆத்மா தான் பண்ணுது. அதனாலதான் அங்க பொட்டு வைக்கிறோம். அந்த அழிவற்ற ஆத்மால இப்ப பாவம் நிரம்பி இருக்குது. அந்த ஆத்மாவை இப்ப தூய்மையாக்கணும்னா
பரமபிதாவை நினைக்கணும். அவரை தான் அல்லான்னு முஸ்லிம்களும் சிவன் இந்துக்களும் சொல்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. ஆத்மா தான் அவரும். கடவுள்ன்றதுனால கொஞ்சம் பெருசா போட்டிருக்கோம், மற்றபடி இவ்வளவு பெருசாலாம் இருக்க மாட்டார். கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி தான், அதனால தான் அவரை பார்க்க முடியல. கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை சொல்றாரு. அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியா ஞானத்தை கேட்கறவங்க தான் பிரம்மகுமார் குமாரி. இதோடைய நினைவு தான் அங்க பைபிள் குரான்ல ஆதாம்னு போடுறது. பிரம்மாவை தான் களிமண்ணுல இருந்து ஆதாமை உருவாக்குனார்னா என்னத்தம்? களிமண்ணுன்றது உடலை குறிக்கிறது இல்லையா? அந்த உடலுடைய நினைவுலயே மனிதன் மூழ்கி இருக்கிறான், பாடி கான்சியஸ்லே. அதுதான் அந்த களிமண்ணுல மண்ணோட மண்ணா ஆயிட்டான் அவன். இந்த உடம்புல இருந்து தனிப்பட்ட ஆத்மான்றதை மறந்துட்டான். அப்ப அந்த உடல்ல இருந்து ஆத்மாவை எழுப்புறதான் ஜீவ சுவாசத்தை கொடுத்து எழுப்பினாருன்னு காட்டினது. மற்றபடி மண்ணுல உருவாக்கல அவரு. அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இந்த விஷயம்தான் இதுல ரொம்ப சூப்பரா, நிறைய சீக்ரெட்ஸ் இதுல இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து அடுத்த அதிகாரம் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து 1 நாளாகமம் 22 அதிகாரம். ஸோ இதுல மெயின் வந்து அந்த 21வது அதிகாரம் தான். அடுத்தது கடைசி அதிகாரத்துல மெசேஜ் இருக்கும். மற்றதுல வந்து இதுல கொஞ்சம் இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவனோட குழந்தைன்னு இலக்கம் பாக்குறதா இருக்கும். நம்ம சாரம் தான் பாக்குறோம் இல்லையா? அதுதான் முக்கியமானது. எதுவும் நீங்க சர்ச்சில் போனீங்கன்னா முக்கியமானதை விட்டுருவாங்க. சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒண்ணு கர்த்தர் ஜெயிக்க வைத்தார். இங்க அது பாவம்னு சொல்றாரு. இதுல வந்து பையனை கூப்பிட்டு சொல்றாரு, நான் கடவுளுக்கு கோயில் கட்ட ஆசைப்பட்டேன். ஆனா கடவுள் என்ன சொன்னாருன்னா, நீ நிறைய பாவம் செஞ்சிட்ட, நிறைய போர் பண்ணி ரத்தம் என் கண் முன்னாடியே ரத்தம் சிந்திட்ட, அதனால உனக்கு அந்த தகுதி இல்லைன்ற. ஆனா கடவுள் சொன்ன மாதிரி தான் அவன் போர் செஞ்சிருப்பான். இதுதான் சாத்தானுடைய சாமர்த்தியம். ஆனா அதுல ஒரு லைன்ல வருது பாத்தீங்களா, நீ ரத்தம் சிந்தினதினால் உனக்கு அந்த தகுதி இல்லை. ஏன் அவன் முதல் கோயில் கட்டுறான்னா அவன் அமைதியா இருப்பான். சாலமோன் இவனோட பையன் அமைதிக்கு பேர் போனவனா இருப்பான். அது இதுல வரும். சரி, அப்ப வந்து சொல்றான். இப்ப என்னன்னா, கோயில் இவன் கட்டாட்டினா கூட இடத்த முடிவு பண்றான். அந்த கோயில் ஆல்ரெடி கோயில் இருக்கிறதாவே இவன் மனசுல கட்டிட்டான் போல இருக்குது. கோயில சொல்லுவாங்களே மனசுல கோயில் கட்டுறதுன்ட்டு, அவன் மைண்ட்ல கிளியரா இருக்குது. இது இப்படி இருக்கணும், இந்த இடத்துல இப்படி இருக்கணும், அந்த மாதிரியே அந்த மாடல் ப்ளூ பிரிண்ட் சொல்லுவாங்களே அதெல்லாம் ரெடி பண்ணிட்டான். அவன் கட்ட மட்டும்தான் இல்லை, அதுக்கான தேவையான தங்கம், வெள்ளி, வைடூரியம் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறான். சோ மத்த நாட்டுல கொள்ளையடிச்சிட்டு வர்றது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சேர்த்து வைக்கிறான் எல்லாத்தையுமே. சோ இதை வைத்து என்ன பிரதர், அவன் வந்து ஒரு சாதாரணமான மனிதனா இருந்தான், ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். ஆனா கடவுளால அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டு ராஜாவா ஆனான். பின்ன கலாட்டியன் பெரிய பெரிய ஜெயின்ஸ் எல்லாம் அவன் வந்து கொன்னான். அப்ப கடவுளுடைய கட்டளையை கேட்டு 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 அவன் வெற்றி அடையும் போது அவனுக்கு கடவுள் மேல பற்று அதிகமா வருது. அப்ப அவனுக்கு வந்து இந்த கோவிலை வந்து ரொம்ப பிரம்மாண்டமா உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதனாலவே அவன் வந்து எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறான். இதுல என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், பைபிளா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், ராமாயணமா இருக்கட்டும், மகாபாரதமா இருக்கட்டும், எதுவும் நிஜத்தில் நடந்தது கிடையாது. இந்த கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து நமக்குள்ள இருக்கிற காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை ஆத்மால இருந்து அழிக்கிறது தான். ஸோ இதுதான் இங்க டேவிடுக்கு நடக்குது. டேவிடு ஏன் கோயில் கட்டல அப்படின்னா, டேவிடு சாதாரண ஆடு மேய்க்கிறவன், சாலமன் ராஜாவோட பையன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அந்த டேவிடு ஆடு மேய்க்கிறவனுடைய பையன், அப்புறம் அவன் ராஜாவாயிடுறான். அந்த மாதிரி அனைத்தையும் இழந்து இருக்கிற நாம பிச்சைக்காரன் மாதிரி தான் இருக்கிறோம். இப்ப சொர்க்கத்துக்கு கம்பேர் பண்ணும்போது நமக்கு தான் இறைவன் ஞானத்தை கொடுத்து இந்த விகாரங்களை அழித்து, இங்க நடக்கிற போர் வந்து மனிதனை கொலை பண்ற போர் கிடையாது, உள்ளுக்குள்ள இருக்கிற அசுரர்களை அழிக்கிற போர். அவங்க நெட்டையான மனிதன் நின்றான், இதெல்லாம் என்னன்னா இருக்கிறதுல மிகப்பெரிய எதிரி பாத்தீங்கன்னா கோபம், அதை விட பெரிய எதிரி காமம். இதை அழிக்கிறதா அங்க 2 அசுரன் நின்னா அவனெல்லாம் அழிச்சாங்கன்னு காட்டுறது. அப்ப இதையெல்லாம் அழித்து அங்க டேவிடுன்னு ஒருத்தனை காட்டுறது இந்த 2500 வருடம் பல தலைமுறை ஆளும் அதை குறிக்குது. அது வந்து ஒரே ஆட்களுடைய வாழ்க்கையில நடந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அதான் அங்க, அதனாலதான் மக்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. சோ இது எல்லாருடைய ரெப்ரசன்டேஷன். இது அந்த ஆதாமுடைய கதையே அப்படித்தான். சொர்க்கத்துக்கு போறாரு, கனியை சாப்பிட்டு துரத்துறாருன்றது ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல. 2500 வருடம் கழிச்சு இதே பூமி நரகமா மாறுது. அப்பதான் கனியை சாப்பிடுறோம். என்ன கனியை சாப்பிடுறோம்? உடல் உணர்வுன்ற அந்த உணர்வுக்கு வந்துடும். வரும்போது அதனாலதான் அவங்க வந்து உடம்ப மறைச்ச உடனே கடவுள் உடல் உணர்வுக்கு வந்துட்ட நீ போன்னு தொட்டிடுற.
அது அவங்களுக்கு புரியல. கனியை சாப்பிட்டாரு, ஏன் துரத்தினா? கடவுள் கட்டளை கீழ்ப்படியில அதனால துரத்தினார். என்ன ஒரு மாங்காவை பறிச்சு தின்னதுக்காடா கடவுள் துரத்துவாரு? கடவுள் அப்படிப்பட்டவர் அவரு? அவர் அன்பு கடல் இல்ல. அப்ப அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ரகசியம் இருக்குது. அப்ப அப்ப டேவிட் வந்து ராஜாவா இருக்கிறான். அவனுக்கு டேவிட் பாத்தீங்கன்னா தானா எல்லாம் வரும். ராஜ பதவி தானா வரும். அந்த அவனுக்கு பங்களா கட்டுறது, வெளியில இருந்து உதவி எல்லாம் தானா வரும். அவன் தேடி போக மாட்டான். அந்த கதைப்படியே பார்த்தா கூட தானாதான் வரும். இத்தனைக்கும் சவுல வந்து அவன் கொலை பண்ற வாய்ப்பு இருந்தும் அவன் கொலை பண்ண மாட்டான். அவன் எதிரி, அதாவது நண்பனா இருந்து துரோகியா மாறிட்டான் சவுல் ராஜா. இவனை கொலை பண்ணணும்னு தேடுறான். அப்பவும் இவன் ஓடி போய் ஒளியிறானே தவிர நிறைய தடவை அவனை வந்து தாவீது கொலை பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் தாவீது கொலை பண்ண மாட்டான். அதுதான் இப்ப நடக்கிற விஷயம். நமக்கு எதிரிகள் எவ்வளவு துக்கம் கொடுத்தாலும் நாம ஓடி ஒளிவுமே தவிர திருப்பி அடிக்க மாட்டோம். அதனாலதான் அங்க ராஜா தேடி வருது ராஜ பதவி 21 தலைமுறைக்கு. ஏன்னா அங்க 150 வருடம் ஆயுள். சோ அந்த தாவீதுன்றது ஒரு ஜென்மத்தை குறிக்கிறது இல்ல, பல ஜென்மம் எடுத்து அந்த கடைசி ஜென்மத்தில் வரும்போது, அதாவது சொர்க்கத்தில் கடைசி ஜென்மம் வரும்பொழுது ஒரு சங்கம யுகம் வருதுன்ற. சங்கமம்னா என்னன்னா சந்திக்கிற இடம். இப்ப கடலும் நதியும் சந்திக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா கடலோட தன்மையும் இருக்கும், நதியோட தன்மையும் இருக்கும். போக 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 பாத்தீங்கன்னா ஃபுல் கடல் ஆயிடும். அதே மாதிரி இந்த இடத்தில் ஒரு 100 வருடம்னு வச்சுக்கோங்களேன், சொர்க்கத்துடைய சாயலும் வரும், நரகத்துடைய சாயலும் வரும். அப்பதான் அவங்க நம்ம கீழான நிலைக்கு வர ஆரம்பிக்கிறோம். அப்பதான் மனிதனுக்கு வந்து கொஞ்சம் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்ப வந்து அவனுக்கு கோயில் கட்டணும்ன்ற எண்ணம் வருது. அது ஒரு செகண்ட்ல நடக்கிறது கிடையாது. அதுதான் இங்க விஷயம். இங்க மெசேஜ் என்னன்னா, ஒருத்தருக்கு தோணுது, அதை பற்றி தீவிரமா சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாரு, அவர் இறந்துடுறாரு, அவருடைய பையன் கட்டுறான். இதுதான் விஷயம். அவன் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டான். இது பையன் எல்லாமே ஏற்பாடு பண்றான். அதை புரிஞ்சுக்கணும். கட்ட வேண்டான்னு சொல்லிட்டாருல கடவுள், அப்ப எதுக்கு இவன் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறான்? இவன் தான் கட்டணும்னு நினைக்கிறான், ஆனா இவனால முடியல. ஏன்னா ஒரு கோயில் கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் கிடையாது. உலகத்தில் கட்டப்பட்ட முதல் கோயில் பைபிள் படி அந்த சாலமன் கோயில். ஆனா உண்மையில அது எந்த கோயில? சோமநாதர் ஆலயம். குஜராத்ல தான் உலகத்திலே முதல்ல கட்டப்பட்ட கோயில். அதுதான் வைர வைடூரியங்கள்ல கட்டப்பட்ட கோயில். மற்றபடி கிறிஸ்தவ கோயிலையோ முஸ்லிம் கோயிலையோ தங்க நகைக்கெல்லாம் வேலை கிடையாது. இந்து கோயில்ல தான் சிலை இருக்கும், சிலைக்கு தான் அதுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. இந்த விஷயம் தான் அங்க நடந்த மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்ப அதுக்கான விஷயங்களை வந்து இவன் சேர்த்து வைக்கிறான். அப்ப உண்மையிலே அங்க அமைதியாக தான் இருக்குது. மற்றபடி அவன் கொலை பண்ணான்றது அது மேலோட்டமான மெசேஜ். கொலை பண்றதா கடவுள் விரும்பலன்றது ஓகே. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, சொர்க்கத்தில் சாமி கும்பிட மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு யாரெல்லாம் நம்ம சாமி நினைக்கிறோமோ அவங்களும் உயிரோட அங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த தேவதைகளை தான் இந்துக்கள் இன்னைக்கு கோயில் கட்டி கும்பிடுறோம். சோ அப்ப பக்தி பைபிள்ல விளக்கப்பட்டிருக்க ஹெவன் இன் அத சொல்றீங்களா? ஆமா சிஸ்டர், அப்படி ஹெவனா இருந்தது. இதே பூமி தான், இதே பாரதம் தான் ஹெவனாக இருந்தது. அங்க வாழ்ந்தவர்களை தான் இன்னைக்கு நம்ம கோயில் கட்டி கும்பிடுறோம். சரி, ஓகே. இப்பதான் இங்க கோயில் கட்டப்படுது. உண்மையில் கட்டினது வந்து விக்ரமாதித்த மகாராஜா. அங்க அதுக்கு பதிலாக சாலமன் போட்டாங்க. எல்லாமே பேர் மட்டும் மாறி இருக்குது. ஆதாம்ன்றது இங்க உண்மையில் பிரம்மாவை அவங்க ஆதாம்ட்டாங்க. ஆதாம்னா கடவுள் சொல்றாரு மனிதன் அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. ஹிந்தி வார்த்தை தான் அது. ஆக்சுவலா உலகம் ஃபுல்லா ஏத்துக்கப்பட்ட வார்த்தை ஆதாம்ன்றது. ஆனா கடவுள் சொல்றாரு ஆத்மி தான் ஆதாம் மாறிச்சுன்ற. ஆத்மினா மனிதன், ஆண் அர்த்தம். அதுதான் ஆதாம்ட்டு இப்ப பிரம்மகுமாரிகள் முரளி மூலமாக இப்ப சமீபமா இன்னைக்கோ நாளைக்கோ முரளியில வரும். அது ஆச்சரியமா இருக்குது. ஹிந்தி வார்த்தை தான் உலகம் ஃபுல்லா அப்ப ஃபாலோ பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அந்த வார்த்தை. சரி, ஓகே. இப்ப வந்து நம்ம அந்த பைபிளின் கதைப்படி பாத்தீங்கன்னா அவன் நினைக்கிறான் எல்லாத்தையும் வந்து ஏற்பாடு பண்றான். கட்டுறதுக்கு தேவையான பாருங்க மாடல் ரெடி பண்ணிட்டான். அப்ப அது கட்டுறது தானே கணக்கு. மாடல் எப்ப ரெடி பண்ணுவாங்க? கட்டணும்னு முடிவு பண்ணாதானே பண்ணுவாங்க. கடவுள் தான் கட்ட வேண்டாம் நிறைய பண்றான். ஸோ அதுதான் அங்க விஷயம். கட்டணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான், அடுத்தடுத்த சந்ததி கட்ட ஆரம்பிக்குது. ஸோ அப்ப அதையெல்லாம் கட்டும்போது இறப்பாங்கல்ல. ஏன்னா ஒரு பிரம்மாண்டமான கோயில் கட்டுறது ரொம்ப நாள் ஆகும் இல்லையா? ஸோ அப்ப அதுவும் தங்க வைர வைடூரியம் எல்லாம் பதிக்கணும்னா அப்ப இவனுடைய தலைமுறையில இருந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டே வரான். பையனையும் கூப்பிட்டு பாருப்பா, மோசஸ் மூலமாக கடவுள் கொடுத்த சட்டத்தை எல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும், நான் நியாயப்படி நடக்கணும், நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சேர்த்து வைக்கிறேன், இதையும் நீ பயன்படுத்து. அப்புறம் மக்கள் கிட்டேயும் சொல்றாங்க
இது வந்து ஒரு மனுஷனுக்கு கட்டல, நம்ம கடவுளுக்கு கட்டுறோம். ஸோ எல்லாருடைய பங்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி எல்லாருமே கூட ஒத்துழைக்கிறாங்க. கடவுளுக்கு ஆலயம் கட்டப்பட்டது அப்படிங்கும்போது வேற வேற நாட்டுல இருந்து கூட அவங்க வந்து ஆலயத்துக்காக எல்லாமே அமைச்சு கொடுக்குறாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. கரெக்ட். ஏன்னா இப்ப சவுதியிலயோ எங்கேயோ ஒரு கோயில், இந்து கோயில் கட்டுறதுக்கு அந்த அரசாங்கமே ஹெல்ப் பண்ணிச்சு. வேற மதம் தான், ஆனா அவங்க ஹெல்ப் பண்றாங்க. இந்த அதிசயம் வந்து இந்து மதத்துக்கு மட்டுமே நடக்கும். இந்து மதத்துக்கு மட்டும்தான் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. சர்ச்சு கட்டுறதுக்கு மற்ற மதத்துக்காரங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, மசூதி கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா அதுக்கு பெருசா செலவாகாது, வெறும் பில்டிங் தானே அங்க இருக்கும் இல்லையா. இங்கதான் இந்த தங்கம், வைரம், சிலைகள், அது இதுன்ட்டு நிறைய செலவாகும். அப்புறம் அவங்க நாட்டுல கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒத்துழைப்பும் இருக்கணும். ஸோ இவ்வளவு மேஜிக்கும் நடந்துட்டு இருக்குது. அப்ப இஸ்ரவேலை வந்து கடவுளுடைய நியாய பிரமாணத்தை கை கொண்டு நீ ஆட்சி செய் அப்படின்ட்டு மகனுக்கு வந்து ஒரு அறிவுரை கொடுக்கிறார். அதுல கவனம் கொடு, பலமாக தைரியமா இரு, பயப்படாமல் கலங்காமல் இரு மகன் கிட்ட சொல்றார். ஏன்னா இதெல்லாம் நடக்கும். அப்ப பயப்படாம இருன்றதெல்லாம் நரகத்தில் தான் இந்த வார்த்தை. சொர்க்கத்துல யாரும் கொள்ளையடிக்கலாம் வரமாட்டாங்க இல்ல, இன்னொருத்தர் சொத்தை அபகரிக்கணும், ராஜ்யத்தை அபகரிக்கணும்ன்ற எண்ணமே சொர்க்கத்துல இருக்காது. ஏன்னா தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்போம், ஆனா கதவு ஜன்னலே இருக்காது, அப்படியே ஓப்பனாவே இருக்கும். ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் இருப்பாங்க, ஆனா சிசிடிவி கேமரா இருக்காது. ராஜாராணி ஜாலியா வெளில சுத்திட்டு இருப்பாங்க குழந்தை மாதிரி, திருடணுன்ற எண்ணமே அங்க இருக்காது. ஸோ அப்ப அங்க பயப்படுற விஷயம் கிடையாது. அப்ப இங்க பயப்படாம இருன்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? நரகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால பயப்படாம இரு, தைரியமா இரு, கடவுளை புடிச்சுக்கோ, இப்படி எல்லாம் சொல்றோம். அங்க பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இவன் வந்து 1,00,000 தாளந்து பொண்ணு, 10,00,000 தாளந்து வெள்ளி, நிறுத்த முடியாத அளவுக்கு திரளான வெண்கலம், இரும்பு, மரங்கள், கற்கள் எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன்றோம். இப்ப என்ன ஒரு இதுல ஒரு அற்புதம்னா, இந்த முதல் யுகத்தை தங்க யுகம்னு சொல்லுவோம். சத்யுகம், திரேதாயுகம், துவாபர கலியுகம். முதல் யுகம் தங்க யுகம், ஏன்னா அங்க தங்கம் அதிகமா இருக்கும். அடுத்தது வெள்ளி யுகம், இங்க வெள்ளி அதிகமா இருக்கும். இங்க காப்பர் யுகம், காப்பர் அதிகமா இருக்கும், வெண்கலம். அடுத்தது இப்ப இரும்பு யுகம், இரும்பு. இது வந்து பைபிள்ல கல்லு அதுவும் வரும். ஸோ தெய்வங்கள் சிலை எல்லாம் இப்ப கல்லுல தானே இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து அங்க மொத்தமா இத்தனையும் சேர்த்து வச்சிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. தங்கத்திலும் இருக்குது. இது பாத்தீங்கன்னா தில்வாலா கோயில்ல அழகா இருக்கும், கீழே தங்க கலர்ல மகாவீர் சிலை இருக்கும். ஆக்சுவலா கீழே வந்து கருப்பா இருக்கும், கருப்பு சிலை. ஏன்னா இந்த கலியுகத்தை குறிக்கிறது. இப்ப இறைவனை நினைத்து தவம் பண்ணுவதன் மூலமாக, இங்க கடவுள் சொல்றதெல்லாம் உங்களை ஆத்மான்னு வந்து பரமபிதாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, செவ்வானத்தில் நட்சத்திரமா இப்படி நினைக்கிறதுனால ஆத்மா தூய்மை ஆகுது, தூய்மை ஆகுறதுனால சொர்க்கத்துக்கு வரும். அதனால அங்க தங்க கலர்ல மகாவீர் இருப்பார் மேல. ஏன்னா அது கொஞ்சம் ஸ்டெப்பு மேல ஏறி போகணும், மலை மேல தானே இருக்குது. அதுக்கும் மேல போச்சுன்னா வெள்ளை மகாவீர் இருப்பார், அது கடவுளை குறிக்குது. கடவுள் எப்பவுமே எவர் பியூர் இல்லையா, சோ அவரு தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் அமைதியா மேல இருக்கிறார். அப்ப பைபிள் சொல்லப்படுது பிரதர், காட் இஸ் லைட், அந்த மாதிரி நீங்க சொல்றீங்களா? ஆமா சிஸ்டர், கடவுள் ஒளிப்புள்ளியாக இருக்கிறார், ஆத்மாவும் ஒளிப்புள்ளியா தான் இருக்காரு. அது இயேசு கூட சொல்வார், நீங்க உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள். ரெண்டு அர்த்தம், ஒண்ணு ஒளிப்புள்ளியா இருக்கிறோம், இன்னொன்னு வெளிச்சம் கொடுக்கிறோம், வழி காட்டுறோம். இதுதான் சொர்க்கத்திற்கான வழி. இது நம்முடைய மகிமை அங்க அவங்களுக்கு சொன்ன மாதிரி அதுல இருக்குது. ஸோ எல்லா மதமே இந்த கடைசின்னு ஒரு வருடம் நடக்கிற விஷயம்தான். ஸோ அதை புரிஞ்சுக்கிறது கோடியில ஒருத்தர் தான் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அது அவங்க மேல தப்பும் கிடையாது. ஸோ புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் நம்ம இதெல்லாம் போடுறோம். அடுத்தது இஸ்ரவேலின் பிரபுக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாவீது சொல்றான், கடவுள் வந்து நம்ம எதிரியெல்லாம் நம்ம கைக்கு ஒப்பு கொடுத்தாரு இல்லையா, அதனால உங்களுடைய இருதயம், ஆத்மா எல்லாமே கடவுளுடைய வழிப்படி கடவுளை தேடணும். கடவுளை தேடுகிறதற்கு நேராக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளை தேடுறாங்கன்னா என்ன அர்த்தம்?
கடவுளை தொலைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். தொலைச்ச பொருளை தானே தேடுவோம். புரியுதா உங்களுக்கு? பக்தின்றது தேடுறது. இப்ப கடைசி 100 வருடம் இறைவனே வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. இதோட நினைவு தான் கடவுள் பேசினார் சொல்றது. பக்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா கடவுளை தேட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். இப்ப கடவுளை தேட 2500 வருஷம் கடவுளை தேடுறதுதான் வேலை. ஆனா கிடைக்கல. இப்ப கடைசியில அவரே வர்ற டைம் கடைசி 100 வருடம். இததான் தவறுதலாக இயேசுவின் 2ஆம் வருகை, கல்கி பகவான் வருகைன்ட்டாங்க. கிருஷ்ணர் ஆரம்பத்துல வந்துட்டார் சொர்க்கத்தில். இயேசு நரகத்துடைய ஓரளவு தொடக்கத்துல 500 வருஷம் கழிச்சு வந்துடுறாரு. அவ்வளவுதான் அவங்க பார்த்து. அடுத்தது மறுஜென்மம் வந்துருவாங்க, கீழ் நிலை அடைஞ்சிருவாங்க எல்லாருமே. இப்போ கடவுள் தான் வந்து எல்லோரும் மேல்நிலைக்கு வரார். அது வரைக்கும் மனிதர்கள் தேடுறாங்க. அதுக்கு பேர் தான் பக்தி. அப்ப பாருங்க, அந்த ஒரு வார்த்தை இருக்கு. ஆனா அந்த ஒரு வார்த்தையில எவ்வளவு பெரிய ரகசியம் இருக்குது பாருங்க. அது பிரம்மகுமாரிகள் ஞானம் நல்லா புரிந்தவர்களால மட்டும்தான் இதை வந்து புரிய வைக்க முடியும். மற்றபடி நீங்க எத்தனை வருஷத்து ஃபாதரா இருந்தாலும் இந்த ஞானம் இல்லாம எப்படி இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியும்? ஆனா என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையை தவிர எல்லாத்தையுமே பேசிட்டு இருப்பாங்க. எல்லா மதத்திலுமே அப்படித்தான். சோ இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்களா, அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்குது இல்லையா, கடவுளுடைய உடன்படிக்கை பெட்டி, அதுக்குதான் கோயிலே கட்டுறாங்க. கோயில் கட்டுறதுக்கா கடவுள் உடன்படிக்கை கொடுக்குறாரு? ஃபாலோ பண்றதுக்கு கொடுக்குறாரா? பெட்டியில வச்சு பூஜை பண்றதுக்கு கொடுக்குறாரா? சொல்லுவாங்களா, பெட்டியில வச்சு பூஜை பண்ண போறியான்ட்டு. அதுதான் இங்க நடக்குது. புரியுதா உங்களுக்கு? இனிமேட்டு பூஜை பண்ண போறாங்க. பக்தி. சோ இந்த ஆலயத்துக்குள்ள அந்த பெட்டி இருக்கிறதுக்காக ஆலயத்தை கட்டுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரம் முடியுது. அதே மாதிரி அந்த தலையில தூக்கிட்டு சுத்துவாங்க, அதுவுமே பக்தி தான். காவடி தூக்குறது, இதை தூக்குறது, அதுக்கு பின்னாடி ரகசியம் என்னன்னு தெரியாது. அது தூக்குறது கிடையாது. இறைவன் கொடுக்கிற ஞானத்தை தலைக்கு மேல வச்சுக்கோங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? சிரம் மேற்கொண்டு அதுக்கு அவ்வளவு முன்னுரிமை கொடுக்கணும்னு அர்த்தம். கடவுளுடைய ஞானத்துக்கு. கடவுள் எழுதுற அந்த ஞானம் முரளி பேப்பரை தலையில தூக்கிட்டு சுமக்கிறது கிடையாது. எனக்கு ஆரம்பத்துல ஒருத்தன் கேட்டாங்க, பிரதர் இந்த முரளியை வந்து அப்படியே தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டா அப்படியே உள்ள போயிடுமா பிரதர்? எனக்கு சீரியஸா ஒரு காமெடியா கேட்டாரா இல்ல சீரியஸா கேட்டாருன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. இப்ப ஒரு பாதிரியார் சொல்றாரு, ஜபமாலை பண்ணுவாங்களே, அது எல்லா மதத்திலயும் பண்ணுவாங்க, கிறிஸ்தவ மதத்திலயும் பண்ணுவாங்க. அதை தலைக்கு கீழே வச்சுக்கணும், அப்பதான் சாத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பு. அதுக்கா ஜபமாலை? அப்ப அதுக்கான அர்த்தம் என்னன்னே தெரியல அவங்களுக்கு. அந்த ஜபமாலைன்றது பாத்தீங்கன்னா இப்ப இந்து மதத்துல 108 மாலை இருக்கும். அது ஆக்சுவலா முதல் 108 ரேங்க் எடுக்கிறவங்க, அவங்களுடைய நினைவு அது இல்ல. எப்படி சொர்க்கத்துல வாழ்ந்தவர்களுடைய நினைவாக நம்ம கோயில் கட்டுறோமோ, அந்த மாதிரி அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களும் முதல் 108 பேர் இருக்காங்க பாருங்க, அவங்கதான் பெரிய ராஜாராணியா இருப்பாங்க. அவங்களுடைய நினைவு எல்லா மதத்திலையுமே ஜபிக்கிறாங்க. ஏன்? அந்த 108 பேர் எல்லா மதத்திற்கும் உதவி செஞ்சிருப்பாங்க, சேவை செஞ்சிருப்பாங்க. கிறிஸ்தவர்களுக்கு தனியா சேவை பண்ணியிருப்பாங்க, முஸ்லிம்களுக்கு சேவை பண்ணியிருப்பாங்க, பாரபட்சம் இல்லாம சேவை பண்ணியிருப்பாங்க. அதனால்தான் எல்லாரும் அந்த 108 பேருக்கு மரியாதை கொடுக்குறாங்க. ஆனா அது அவங்களுக்கு தெரியல. அதை போய் தலையில வச்சு தூங்குறது அப்படின்றது ஒரு அறியாமை. அதே மாதிரி பைபிளை பக்கத்துல வச்சுக்கோங்க, பிசாசு வராது. இந்த பிசாசியா உள்ளதான் இருக்குது, அது தெரியல அவங்களுக்கு. காம கோபம் பற்று பேராசை அகங்காரம் தான் பிசாசு. அதுதான் சொர்க்கத்துல இருந்த அத்தனை ஆஸ்தியையும் இழக்க வச்சு நம்மளை பிச்சைக்காரன் ஆக்கி இருக்குது. ஸோ இப்போ 1 நாளாகமம் அதிகாரம் 23. ஸோ இதுல இருந்து ஒன்றும் பெருசா இருக்காது. இப்போ வந்து வயசாயிடுச்சு தாவீதுக்கு, சாலமோனை ராஜா வைக்கிறாங்க. இப்ப வந்து யாரு கோயில் இன்னும் கட்டல. ஆனா கட்டுறதுக்கு முன்னாடியே கோயில முதல்ல காவல் காக்கிறவன் யாருன்னெல்லாம் பிரிச்சு வைக்கிறாரு, பூஜை செய்ய வேண்டியவங்க யாரு, எந்தெந்த வாசல்ல யார் யார் இருக்கணும், ராஜாவுக்கு யார் யார் பணிவிடை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தையே அடுத்து வரக்கூடிய ஒரு 2-3 சாப்டர்ஸ் இதே தான் இருக்கும். அப்ப வந்து இந்த குடும்பத்துல இவங்க பிறந்தாங்க, இதுல இது தலைமை. அங்க வந்து கோயில் ஆலயத்துல வந்து சேவை செய்யறதுக்கு அப்படிங்கன்னு அதுக்காகவே ஒரு இதா இருக்கும், ஒரு கூட்டம் இருக்கும். ஆக்சுவலா இன்னைக்கு இந்து மதத்துல வந்து ஜாதி பிரிவினை அது இதுன்னு சொல்றாங்க இல்லையா, பிராமணர்கள் வந்து வெளியில இருந்து வந்தாங்கன்ட்டு. அதுக்கான ஆன்சர் பைபிள்லயே இருக்கும். இந்த லேவியர்ன்றவங்க தான் வந்து கடவுளுடைய பூசை பண்றது இதெல்லாம் பண்ணணும். இது எப்படி உருவாகுது? கோயில் கட்டும் போது அது உருவாகுது. கடவுளுடைய வேலை செய்யணும்னு வரும்போது உருவாகுது. சொர்க்கத்துல கோயில் கிடையாது, அதனால பிராமணர் கிடையாது. ராஜா தான் கோயில் கட்டுவாங்க, பிராமணர் கட்ட மாட்டாங்க. கட்டும்போது யாரை அதுக்கு நியமிக்கிறாங்களோ அவங்களுடைய சந்ததி அப்படியே பிராமணர் ஆயிடுறாங்க. ஸோ எப்படி பிராமணர்கள் நடுவில் வராங்கன்னா இப்படிதான் வராங்களே தவிர வெளிநாட்டுல இருந்து ஓடி வரல. மனிதர்கள் அப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. மாறாக
பாரதத்திலிருந்து தான் எல்லா நாட்டுக்கும் போறாங்க. ஏன்னா சொர்க்கமாக பாரத பூமி தான் இருக்கும். அந்த நேரம் உலகத்தில் வேற எந்த கண்டமும் இருக்காது, எல்லாம் கடலுக்குள்ள இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா பாரதத்துல இருந்து வெவ்வேறு காரணத்துக்காக இடம்பெயர்ந்து வெளில போய் தான் மற்ற மதங்கள் எல்லாமே வருது. அதுக்கு பெரிய சாட்சி எல்லா நாட்டில் இருப்பவர்களுடைய முகசாயலும் இந்தியாவில் இருக்கும். ஒரு ஸ்டேட்ல பார்த்தா சைனாக்காரன் மாதிரி இருப்பான், ஒரு ஸ்டேட்ல பார்த்தா ஆப்பிரிக்காக்காரன் மாதிரி இருப்பான். ஸோ ஒவ்வொரு இதுவும் யூதர் மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க. இந்தியாவுக்குள்ள மட்டுமே எத்தனை வகை இருக்கும் இல்லையா? அந்த டெல்லி சைடு அந்த சிந்துக்காரங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் எல்லாம் அப்படியே ஷைன் ஆகும். ஒவ்வொருத்தருடைய அந்த இதுவுமே பாத்தீங்கன்னா இங்கேயே வந்துடும். இது இல்லாம வெளியில போனதுக்கு அப்புறம் தட்ப வெட்பத்துல கொஞ்சம் மாறுறதும் இருக்கும். ஆனா எல்லாருடைய முகம், குறிப்பா அந்த சைனா ஜப்பான் முகம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மணிப்பூர் சைடு, அஸ்ஸாம் சைடு இவங்கெல்லாம் பார்த்தா அவங்கள மாதிரியே இருப்பாங்க. ஸோ இங்க இருந்து தான் எல்லாமே போகுது. ஆனா மனிதர்கள் அதை புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இல்லாம இருக்கிறாங்க. நம்மளும் அப்படிதான் இருந்தோம். இறைவன் ஞானத்தை பொருத்தி வைக்கி பார்க்கும்போது தான் நமக்கே இது புரியுது. ஸோ இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த ஆப்பிரிக்கால எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது, காலமாற்றம் நடக்க போகுது. ஏன்னா இப்ப சொர்க்கம் வரப்போகுது, எல்லாமே அழிஞ்சு ஆகணும், அது நடக்குது. அதனாலதான் முன்கூட்டியே நம்ம இந்த செய்தியை சொல்றதுக்காக தான் பல யுக்திகளை எல்லா சகோதரர்களுக்கும், எல்லா மத சகோதரர்களுக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். செய்தி ஒன்னே ஒண்ணுதான், உங்களை ஆத்மான்னு உணர்ந்து இறைவனை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைக்க நினைக்க ஆத்மாவுடைய பாவம் அழியும். மற்றபடி எந்த மதத்துல என்ன இறை செய்தி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இயேசு என்ன செய்தி எடுத்துட்டு வந்தார்? நபி என்ன செய்தி எடுத்துட்டு வந்தார்? புத்தர் என்ன செய்தி எடுத்துட்டு வந்தார்? இல்லையா? இறை செய்தினா இறைவனை பற்றிய செய்தி. அப்ப இறைவன் வரும்போதுதான் அவரை பற்றிய அறிமுகத்தையே கொடுக்க முடியும். அப்படி ஒருவேளை இறை செய்தி மற்ற மதத்துல இருந்திருந்தா முதல்ல கடவுள் எப்படி இருப்பாருன்னு தானே இருக்கணும். பைபிள்ல எங்கேயாவது இருக்கா? குரான்ல எங்கேயாவது கடவுள் இப்படி இருக்கிறாரு, ஆத்மா இப்படி இருக்குது, அவருடைய தொழில் இது, அவரை இதுக்காக தான் நினைக்கணும், இதன் இப்படிதான் பாவம் அழியும்னு இருக்கா? கடவுள் இயேசு உங்க பாவத்தை எப்பயோ கழுவிட்டார். இது என்ன லாஜிக்? பாவம் இப்பதான் பண்ணிட்டு இருக்கான். அவர் பாவம் கழுவுனதுக்கு அப்புறம் தான் பாவம் நிறைய நடந்துட்டு இருக்குது இல்லையா? சோ கடவுள் தான் அவருடைய அறிமுகத்தை கொடுக்க முடியும், சொர்க்கத்துக்கு போறதுக்கான ஞானத்தை கொடுக்க முடியும். ஸோ 23 இருந்து 28 வரைக்குமே என்னன்னா ஜாதி பிரிக்கிறது தான் இருக்கும். இவங்களுக்கு இந்த தொழில், இவங்க கோத்திரம் ஃபுல்லா காவலாளியா இருக்கணும், இவங்க கோத்திரம் ஃபுல்லா அந்த பெட்டிக்கு பக்கத்துல இருக்கணும், இவங்கெல்லாம் தூபம் காட்டணும், இவங்கெல்லாம் மணி அடிக்கணும், இவங்கெல்லாம் ராஜாவுக்கு உதவி பண்ணணும். ஸோ இது மாதிரி அந்த ஜாதி பிரிக்கிறது தான் இருக்கும் ஃபுல்லாவே. வேவேறு அதிகாரத்திலையும் இது இருக்கும். ஸோ ஆக்சுவலா ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. பைபிள்ல பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் நிறைய கதைகள். இது எல்லாமே ஏற்கனவே ரிப்பீட் ஆன கதை தான் இது எல்லாமே. ஆனா இதுல கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலா இருக்குது. எல்லாருமே அவங்கவுங்களுக்கே ஆன ஒரு பங்கடங்கள் இருக்கு. அவங்கவுங்கள பார்த்து அந்த பரம்பரையா அவங்க செஞ்சுட்டு வர்றதுனால அவங்க அந்த ஒரு இதுக்கு சேர்ந்தவங்களை பார்த்து தேர்ந்தெடுத்து அவங்க அங்கங்க கரெக்டா அசம்பிள் பண்றாங்க. இதுல முக்கியமான விஷயம், எல்லாமே மனதார அதை ஏத்துக்கிறாங்க. ஆமா, அது எப்படா எங்களுக்கு இந்த தொழிலை பண்ணலாம்னு அப்ப சொல்லல. ஏன்னா அப்ப மனித புத்தி கெட்டு போகல. இப்ப கெட்டு போனதுனாலதான் என்ன ஆகுது, நான் மட்டும் என்ன மட்டமா, நீ மட்டும் வசதியா அப்படி கேட்க ஆரம்பிச்சாங்க. கேட்டதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அப்பெல்லாம் வேலைக்கு கேரண்டி, இந்த ஜாதியில பிறந்தா இந்த வேலை கன்ஃபார்ம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. எந்த வேலை இல்லாத திண்டாட்டம், விலைவாசி ஏறுறது, இயற்கை சீற்றம், ஏன்னா கடவுளுடைய சட்டத்தை மீறுறோம்ல, முடிஞ்சு போச்சு. சரி, இப்ப தாவீது சபையர், இது கடைசி சாப்டர் இந்த நாளாகமத்துல 29வது அதிகாரம், 1 நாளாகமம் 29 அதிகாரம். இதுல சபையார் முன்னாடி தாவீது ராஜா சொல்றாரு, இப்ப ராஜாவை ஆனா கூட சாலமன் சின்ன பையனாதான் இருக்கிறான். அதனால செய்ய வேண்டிய வேலை ரொம்ப பெருசு. ஏன்னா கட்டுற கோயில் மனுஷனுக்கு இல்ல, கடவுளுக்கு கட்டுற அரண்மனை மாதிரி கோயில் கட்டுறாங்க. இப்பயே கோயில்லாம் இந்து கோயில்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்குமே இல்லையா, அரண்மனை மாதிரி கட்டுறாங்க. அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு பொன் வேலைக்கு தேவையான பொண்ணு, வெள்ளி வேலைக்கு தேவையான வெள்ளி, வெண்கல வேலைக்கு தேவையான வெண்கலம், இரும்பு, மர வேலை எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். அது இல்லாமல் நான் இதை கட்டணும்ட்டு ஒரு விருப்பம் வச்சேன் இல்லையா, அதனால எனக்கு சொந்தமான தனிப்பட்ட பொன் வெள்ளி எல்லாம் கூட நான் கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் அவனுடைய சொத்து ஃபுல்லா கொடுக்குறான்னு கூட வச்சுக்கலாம். அதாவது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
கடவுள் சொல்லுவாரு, முதல்ல கோயில் கட்டும்போது அவ்வளோ தங்க வைர வைடூரியம் இருக்கும் ஒவ்வொரு கோயிலையும். முதல்ல சோமநாதர் ஆலயம், அதை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் 17 முறை முகமது கஜினியே வந்தான். அத்தனை ஒட்டகத்துல நிரப்பிட்டு போவான், மறுபடியும் வந்து கொள்ளையடிப்பான். அப்ப பாரதவாசிகள் எவ்வளவு வெகுலியா இருந்தாங்கன்னா, கொள்ளையடிச்சிட்டு போனவொடனே மறுபடியும் எடுத்து வைப்பாங்க அங்கேயே. அவன் கொள்ளையடிக்கிறானே அங்க வைக்க கூடாதுன்னு தோணாது, அவ்வளவு வெகுலியா இருப்பாங்க. அப்படி இருந்திருக்கிறோம் நம்ம தானே அப்படி இருந்தோம். அதை நினைக்கும் போது நமக்கு எப்படி இருக்கணும், அப்படி இருந்திருக்கிறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவ்வளோ சேர்த்து வச்சு கோயில் கட்டுவாங்க, அப்புறம் சாலமன் வருவான், அதுக்கடுத்து ஒரு 2-3 தலைமுறைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க அந்த கோயிலை, ஒண்ணா கொள்ளையடிப்பாங்க. அதை படிக்கும்போது நமக்கு இந்த ஞானம் தெரிஞ்சு படிக்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது உண்மையில் நாம கட்டின கோயில் இல்லையா, தேவதைகள் கட்டின கோயில். அந்த கோயிலை கொள்ளையடிக்கிறது தான் இங்க இப்படி காட்டப்பட்டு இருக்குது. இப்ப ராஜா சொல்றாரு, சரி ஓகே, இப்பதான் ஞாபகம் வருது. என்ன கடவுள் சொல்றாருன்னா, அப்ப அவ்வளவு வைர வைடூரியம் வச்சு கோயிலை கட்டுறாங்கன்னா, கட்டுறவன் எவ்வளவு வசதியா இருந்திருக்கும் அவன் வீடுன்னு யோசிச்சு பாருங்கன்ற. அவன் கட்டின கோயிலே இப்படி, நாம வாழ்ந்த வீடு எப்படி இருக்கும், இதை விட பயங்கரமா இருக்கும்ல. அப்ப அவ்வளவு சொத்து நரகத்துல கூட மனிதனுக்கு இருக்குது ஆரம்பத்துல, அப்ப சொர்க்கத்துல எவ்வளவு இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கன்ற. சரி, இப்ப இந்த கதைப்படி பாத்தீங்கன்னா இவரு மத்தவங்க கிட்டயும் கேட்கிறார், உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க கொடுங்கன்னும் போது எல்லாருமே கொடுக்குறாங்க. பொதுமக்கள், தலைவர்கள் எல்லாரும் கொடுக்கறத பார்த்த உடனே இவனுக்கும் ரொம்ப மனமகிழ்ச்சி அடையிறான், மக்களும் சந்தோஷம் அடையிறாங்க. அப்ப கடவுளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி, கடவுளுக்கே இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அதுக்காக தான் இந்த சாப்டர் படிக்கிறது. ஸோ இப்ப எல்லாரும் முன்னாடியும் டேவிட் சொல்றான், கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். மகிமை எல்லாம் ஒருவருக்கேன்னு சொல்றாங்களே, அதுதான். ஆனா எப்படி இது மகிமை அவருக்கு? இவன் டேவிட் போய் சண்டை போட்டான், ஜெயிச்சான், இதுல எப்படி கடவுளுக்கு மகிமை? ஏன்னா சண்டை போட கத்து கொடுத்தது கடவுள், மாயையோட சண்டை போட கத்து கொடுத்தது கடவுள். அதனால கிடைக்கிறது சொர்க்கம். அந்த சொர்க்கத்துடைய மீதி தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் சக்கை இருக்குது. அத கடவுள் சொல்றாரு, சொர்க்கம்ன்றது வெண்ணெய் இல்லையா, தயிரோடைய எசன்ஸ் தான் வெண்ணெய் இல்லையா. அப்ப அந்த வெண்ணெய் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது மோர் ஆகுதான், ரிவர்ஸ்ல ஆகுது. அடுத்தது நீர் மோர் ஆகுது, கடைசியில வெறும் தண்ணி தான் இருக்குதுன்றாரு. இப்ப எதுவுமே இல்லை பாரதத்துல, ஒட்டுமொத்த உலகத்திலுமே இல்லையா, அனைத்தையும் இழந்துதான் இருக்கிறோம். சோ அதனாலதான் சொல்றது, இந்த மகிமையெல்லாம் இப்ப என்ன மகிமை இருக்குது? ஏன் நாஸ்திகர்கள் வராங்க, உலகத்துல அவன் கஷ்டப்பட்டு இருக்கிறான், நீ கடவுளுக்கு அல்லேலூயா பாடிட்டு இருக்கிற அப்படி கேட்கறான். அவன் கேட்கறது கரெக்ட் தானே. இங்க என்ன மகிமை பாடுற மாதிரி என்ன நடக்குது உலகத்துல? எங்க பார்த்தாலும் கொலை கற்பழிப்பு நடந்துட்டு இருக்கு. அப்ப மகிமை பாடுவது ஆரம்பத்தில் நடந்ததுக்கு, நாம மகிமை பாடுறது நாம இப்ப அதான் அடைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு. ஆனா பக்தியில எதுக்கு மகிமை பாடுறாங்கன்னு தான் தெரியல இல்லையா. ஏன்னா சுத்தி கஷ்டம் தானே இருக்குது. இப்ப நமக்கு தெரியும் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், நம்ம கன்ஃபார்மா போயிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய குணம் மாறிட்டு இருக்கு, அதனால நாம இப்ப மகிமை பாடுறோம். சோ இப்போதைக்கு இது பொருந்தும். மகிமை எல்லாம் மாட்சிமை எல்லாம் அவர் ஒருவருக்கே, வெற்றியும் அவருக்கே, மகத்துவமும் அவருக்கே, வானத்தில் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே இருக்குது, பட் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நம்மை தகுதிப்படுத்தினார் பார்த்தீங்களா கடவுள். அதனால இது எல்லாம் அவருடையது அப்படின்னு சொல்றோம். இதுல இன்னும் நிறைய ரகசியம் இருக்கும். எல்லாருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறீர் அப்படின்னு என்ன அர்த்தம்? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அவர். இப்ப என்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம், பணம், கனம், மரியாதை, இது எல்லாமே உன்னாலதான் வருது இல்லையா. மரியாதையற்ற நிலையில உலகத்தால ஒதுக்கப்பட்டவர்களாக நாம இருந்தோம். நம்மை கோயில் கோபுரத்துல உச்சியில வைக்கிறாரு கடவுள். அந்த கோபுர கலசம் நாம தான். ஆத்ம உணர்வுல இருந்து உயர்ந்த நிலைக்கு போறது அந்த ஆத்மாவுடைய நிலை தான் அங்க கலசமா காட்டுறது. அதுக்குதான் அபிஷேகம் பண்றாங்க, கும்பாபிஷேகம். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ரொம்ப முக்கியமான விஷயம். மேன்மைப்படுத்துறது, உயர்த்துறது, பலப்படுத்துறது தான் கடவுளுடைய வேலையை தவிர
பலகீனப்படுத்துறது கடவுளுடைய வேலை இல்ல, சாத்தானுடைய வேலை. உங்களுக்கு துக்கம் கொடுக்கறது, தண்டனை கொடுக்கறது மாயாவோட வேலை, கடவுளுடைய வேலை கிடையாது. நீங்க செய்த பாவம் கர்மத்தின் விதிப்படி அது நடக்குது, அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கும். அதனாலதான் இங்க என்ன போட்டிருக்கு, மேன்மைப்படுத்துறதும் பலப்படுத்துறதும் உன்னுடைய காரியம்னு சொல்லப்பட்டிருக்கு, சிறுமைப்படுத்துறது கிடையாது. ஆனா சிறுமைப்படுத்துறது கடவுளுடைய காரியம் மற்ற இடத்துல வரும். அதுதான் நம்ம சொல்றோம், சாத்தானுடைய விஷயமும் கடவுளுடைய விஷயமும் கலந்து இருக்கும். அப்ப அந்த கடவுளுடைய விஷயம் இங்க பாருங்க, இதுவும் எப்படி ஒன்னா இருக்கும் நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றோம். அடுத்தது, நாங்க உங்களுக்கு மகிமை பாடுறோம், நாமத்தை துதிக்கிறோம். இப்ப சூப்பர். 14வது பாயிண்ட், மனப்பூர்வமா நாங்க இவ்வளவு கொடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு என்ன திராணி இருக்குது? நாங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அல்லது இந்த ஜனங்கள் தான் ஏமாத்துறோம்? என்னத்தை கொடுத்தோம் மனப்பூர்வமா? எப்ப கொடுத்தோம்? இப்ப கொடுக்கிறோம் இல்லையா? இந்த கலியுகத்தின் இறுதியில நம்முடைய அனைத்தையும் இறைவனுடைய சேவைக்கு கொடுக்கிறோம். மனம், உடல், பொருள், பணம் எல்லாத்தையும் ஈஸ்வரிய சேவையில, கடவுளுடைய சேவையில பயன்படுத்தி சொர்க்கத்தை உருவாக்குறோம். அப்படி நம்மை உருவாக்க வைக்கிறது யாரு? கடவுள். அதனாலதான் அவருக்கு மகிமை. இதைத்தான் அங்க தங்கத்தை இங்க நம்ம தங்கத்தை கொடுக்கல, ஆனால் நாம இங்க என்ன கொடுக்குறோமோ அதுதான் அங்க தங்கமாக சொர்க்கத்தில் நமக்கு கிடைக்க போகுது. அப்படியே ரிவர்ஸா வரும். பக்தியில உள்ளது எல்லாமே இப்ப குரான் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல எழுதுவாங்க. பக்தியே அப்படிதான், அது அப்படியே தலைகீழ போட்டா ரகசியம் வந்துடும். அப்படின்னா ஞானத்தை அப்படியே 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 தலைகீழா இருக்கும். அதுதான் கடவுள் சொல்றாரு, நான் இப்ப நேராக்க வந்திருக்கிறேன், எல்லாம் தலைகீழா இருக்கிறீங்க, இப்ப நான் நேராக்குறேன் அப்படின்னு கடவுள் சொல்லுவாரு. அப்ப நீ எதை எங்க கிட்ட கொடுத்தியோ அதை நாங்க அனுபவிச்சு மீதி இருக்கிறத தான் உனக்கு கொடுக்குறோம். 5000 வருஷம் கடவுள் கொடுத்ததை அனுபவிச்சுட்டு கடைசியில எதுவுமே இல்லை, அதை கொடுக்குறோம். ஏன்னா இப்ப கொஞ்சோண்டு இருக்கிறது துக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு, ஐயோன்ட்டு கடவுள்கிட்ட கொடுத்துடுறோம். கொடுக்கலன்னா நமக்கு தான் துக்கம். அதான் சொல்றாரு, உன்கிட்ட வாங்கிதான் நாங்க கொடுக்குறோம், எங்க கிட்ட ஏது? ஏன்னா எங்க பிதாக்கள் போல, அதாவது இந்த பைபிள் குரான்ல வர மாதிரி பாத்தீங்கன்னா மூதாதையர்கள், மோசஸ், இப்ராஹிம், அந்த மாதிரி ஆட்கள், அவங்கள மாதிரி நாங்களும் பரதேசியா தான் இருந்தோம். பரதேசினா என்ன அர்த்தம்? வேற நாட்டுல இருக்கிறவங்க, ஃபாரின் கண்ட்ரில இருக்கிறவங்கன்னு அர்த்தம். அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன கடவுள் சொல்றாருன்னா, இது உங்க தேசம் கிடையாது, இது சாத்தானுடைய தேசம்ன்ற. உங்களுடைய தேசம் சொர்க்கம் தான், சொர்க்கம் தான் உங்க தேசம். இப்ப பரதேசம் ஆயிடுச்சு, சுய தேசம் கிடையாது, இப்ப பரதேசம் ஆயிடுச்சு. பரதேசியா இருந்திருக்கிறோம், மாயாவின் பிடியில இருக்கிறோம். அப்படி இருந்த எங்களை, அதாவது ஐரோப்பியத்துல இருந்து அவங்கள வந்து கானான் தேசத்துக்கு எடுத்துட்டு வராங்க. ஆமா, கதைப்படி வந்து அத பரதேசம் சொன்னாங்க. ஆமா, அதுவுமே வேற நாட்டுல தானே இருக்கிறாங்க. கரெக்ட், வேற நாட்டுல அடிமையா இருக்கிறாங்க. ஆனா இங்க வந்து சாத்தானுக்கு அடிமையா இருக்கிறோம். காமம், கோபம், பற்று, பேராட்சி, அகங்காரம் எல்லாருக்குள்ளயும் இருக்குது. அவன் தான் ஆட்சி செய்யறான், அவன்கிட்ட இருந்து கடவுள் நம்மள மீட்கிறாரு. ஆனா இப்ப எப்படி இருக்குது நம்மளுடைய நிலைமைன்னா, எங்களுடைய ஆயுள் வந்து ஒரு நிழல் மாதிரி இருக்குதுன்ற. நிழல் எப்ப வேணாலும் மறைஞ்சு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி இருக்குது. நிலைச்சிருக்கிறோன்ற நம்பிக்கை இல்லை. கடவுள் சொல்லுவாரு, உங்களுக்கு கேரண்டி இருக்கியா? நாளைக்கு வரைக்கும் நீ இருப்பேன்னு கேரண்டி இருக்கா? இப்பவே இறைவன் நினைவுல இருந்து இந்த காம, கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வென்று எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆன்மீக வருமானம் சேர்த்து வை. நீ எந்த அளவுக்கு தூய்மையாகிற அந்த அளவுக்கு ஆரம்பத்துல வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 5000 வருடத்திற்கான வருமானத்தை சேர்க்கிறேன்னு அர்த்தம். இங்க இருக்கிற எல்லாத்தின் மீது உள்ள பற்றை விட விட உண்மையிலே விடல, அனைத்தையும் அடையிறோம். இழப்பவன் தான் அடைகிறான். இதுதான் இங்க ரகசியமே, இதுதான் உண்மையான ஆன்மீகமே. ஏன்னா இங்க நிலைக்கிறதுக்கான நம்பிக்கை இல்லை இந்த உலகத்துல. அப்ப நாளைக்கே கேரண்டி இல்லைன்னும் பொழுது வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? அதான் கடவுள் சொல்றாரு, இங்க நீ சேர்த்து வச்சுட்டு உன் குழந்தையும் உன் பேர குழந்தையும் சாப்பிடுவான்னு நினைக்கிறியா? உலகம் அவ்வளவு நாள் இருக்காது. இதோ அழிவு கண்ணு முன்னாடி இருக்குது, தெரியலையான்னு கேட்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உன் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்க சேர்த்து வச்சிருக்கிற இந்த பொருள் எல்லாம் இப்ப உன் கரத்துக்கு வந்துடுச்சு, எல்லாமே உன்னுடையது. சூப்பர் இல்ல? இப்ப இங்க ஒரு விஷயம், இதுல 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நரகத்துலதான் கோயில் கட்டுறாங்க. இன்னொன்னு, இப்ப நடக்கிற விஷயம் நம்ம சொல்றோம். இப்ப ஒன்னும் கடவுள் நம்ம கோயில் கத்துக் கொடுக்கல, ஆனா கோயில் கட்டுறோம். என்ன கோயில்?
சொர்க்கம் தான் உண்மையான கோயில். கோயில் யாருக்கு கட்டுறோம்? தேவதைகளுக்கு கட்டுறோம். அந்த தேவதைகள் உயிரோட்டமா இருக்கிற இடம் தானே உயிரோட்டமான கோயில். சோ அந்த கோயிலை கட்டுறதுக்கு தான் நம்ம அனைத்தையும் கொடுக்கிறோம். சோ அதைத்தான் கடவுள் சொல்வாரு, சிவாலயமாக இருந்தது இன்னைக்கு வேசியாலயமா மாறிடுச்சுன்ட்டு பிரம்மகுமாரிகள் மூலமாக முரளியில கடவுள் சொல்வார். இதையே இயேசு கிறிஸ்து என் பிதாவின் வீட்டை, பிதா சிவன் அல்லா பரமபிதான்றது ஒரு கடவுளுடைய பேர், சிவாலயத்தை தான் பிதாவின் வீடுன்ற, அதை இன்னைக்கு விபச்சார விடுதி ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றது. அவங்க அதை புரிஞ்சிக்காம சர்ச்சை சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. சரி, அப்ப இது எல்லாமே உன்னுடையதாயிடுச்சு. ஏன்னா சொர்க்கம் எப்படி கிடைக்குது? என் இது அனைத்தையும் உன்னுடையதை ஆக்குறதன் மூலமாக கிடைக்குது இல்லையா? நம்ம அப்படியே இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். என்னதுன்னு எதுவுமே கிடையாது. இருந்தா பற்று வந்துடும். எல்லாமே நீங்க வச்சிருப்பீங்க, ஆனா என்னதுன்ற உணர்வு இருக்காது. இப்ப சூப்பரான லைன் 17வது பாயிண்ட் பாருங்க. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். இல்லையா? இவனுக்குள்ள, அதாவது பொருளை கொடுத்தா கூட என்னதுன்ற எண்ணம் இருக்குதா, அல்லது மனமும் கொடுக்கறான்னா? பொருளை கொடுக்கறதும் சரி, இந்த 5 விகாரம், காம, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லையா? காமத்தை அப்படியே மனதார கடவுள் சொல்லிட்டாரு, என் அப்பா அந்த அன்புனால நீங்க விடுறீங்களா? அவசரப்பட்டு ஞானம் கட்டிச்சு, கொஞ்சம் லேட்டா கட்டிருக்கலாமே, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்திருக்கலாமேன்னு தோணுதா? செக் பண்ணுவார் கடவுள். கரிமீனெல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கலாமேன்னு தோணுதா? செக் பண்ணுவார் கடவுள். நீங்க எப்படி கொடுக்குறீங்கன்றது இருக்குது. அதுதான், உன் இருதயத்தை சோதித்து உத்தம குணம் இருந்தால்தான் கடவுளுக்கு பிரியமானவர். அதே மாதிரி நீங்க சேவை செய்யறது கூட அப்படியே மனதார செய்யறீங்களா, அல்லது கடமைக்கு பேரு புகழுக்குன்னு செய்யறீங்களா, மத்தவங்க பார்க்கணும்னு பண்றீங்களா? கடவுளுக்கு தெரியும். மனதை செக் பண்ணுவார். எவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கு பாருங்க இது, இல்லையா? எந்த சர்ச்சிலையாவது இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்க முடியுமா? இவங்களுக்கு தெரிஞ்சதான் தேவிதுனா கோலியாத்தை கொன்னான். இதை தவிர வேற எதை பத்தியும் பேச மாட்டாங்க. கோலியத்தை கொண்டுட்டோம், கடவுள் பாருங்க, கொலை பண்றதுக்கு கடவுள் துணை நிக்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. மோட்டிவேஷன் கிளாஸ் அது. என்ன பண்றது? கடவுள் அனைத்தையும் இழக்கிறதுக்கு கத்துக் கொடுக்குறாரு. அவங்க அடையறத பத்தி பேசியிருக்காங்க. அடையிறோம், சொர்க்கத்தை அடையிறோம், இங்க கிடையாது, நரகத்துல கிடையாது. அப்ப உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறார் என்பதை அறிவேன், இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இல்லையா? தூய்மையான எண்ணத்தினால நான் கொடுத்தேன், மனப்பூர்வமா கொடுத்தேன். இங்க இருக்கிற உன்னுடைய ஜனங்களும் மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு நான் சந்தோஷப்பட்டேன். சோ ஆபிரகாம், ஈசாக், இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தனையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும். ஏன்னா மனம் டக்கு டக்குன்னு மாறும் இல்லையா? திடீர்னு உலகில் கவர்ச்சி வந்தா டக்குன்னு அது பின்னாடி போய் விழுந்துடும். ஸோ அப்ப நம்மள இது நமக்கு நாமளே எச்சரிக்கை கொடுத்துக்கிறது தான். கடவுள் எதுவும் பண்ண மாட்டார். இதுல அப்படின்னு நம்ம எல்லாரும் அப்படித்தானே வேண்டும், எனக்கு நல்ல புத்தியை கொடு, என் நல்ல குணம் மாறிடக்கூடாது. கல்யாணம் பண்ணும்போதே அப்படித்தான் நினைக்கிறேன், கடைசி வரைக்கும் நான் கூடவே இருக்கணும்ட்டு. ஆனா மனம் மாறக்கூடியது. அப்ப இறைவன் நினைவுல இருந்து பலமாக ஆக்கிக்கணும். இப்ப தன்னுடைய பையன் சாலமோன் உன்னுடைய கற்பனைகள், சாட்சிகள், கட்டளைகள் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த அரண்மனையை கட்டும் படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான். அப்ப உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல கோயிலை கொள்ளடிக்கிறாங்க, ஓகே. ஆனா அந்த கோயில் கட்டுறதுக்கான சொத்தே பாத்தீங்கன்னா அந்த சொர்க்கத்துடைய மிச்சம் தானே, அதைதான் கொள்ளையடிக்க வராங்க. அப்ப ஒரு விதத்துல அது சொர்க்கத்து, ஆனா சொர்க்கத்துக்குள்ள கொள்ளையடிக்க யாரும் வர முடியாது, ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் சொர்க்கத்தில் பிறக்கவே மாட்டாங்க. ஆனா இங்க நரகத்தில் வரும்போது அது கொள்ளையடிக்கப்படுது. கர்த்தரை ஸ்தோத்தரிங்கள் அப்படின்ட்டு வருது. ராஜாவையும் பணிஞ்சுக்கிட்டு சர்வாங்க தகன பலி, 1000 காளைகள், 1000 ஆட்டுக்கடாக்கள், 1000 ஆட்டு குட்டிகள், எல்லா பலியும் கொடுத்தாங்களாம். ஆனா அங்க நம்ம முன்னாடி பார்த்தோம், ஆடு என்ன பாவம் செஞ்சுது? அப்படி சொன்னவர் இதை பண்ணியிருப்பாரான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இல்லையா? எப்படி பண்ணியிருக்க முடியும்? ஒருத்தனுக்கு எப்படி 2 குணம் இருக்கும்? அடுத்தது, அப்ப இது எல்லாமே நம்மை இறைவனுக்கு பலி கொடுக்கறது தான் இல்லையா? ஆடு மேன்னு கத்தும். இப்ப மேனா ஹிந்தியில நான் அர்த்தம். நான்ன்ற உணர்வை பலி கொடுக்கிறோம் கடவுளுக்கு. நானே கிடையாது, கடவுள்
கடவுள் என்ன சொல்றாரோ அதுதான் எங்களுடைய வழி, எங்களுக்குன்னு சொந்த புத்தி கிடையாது, அப்படி அர்ப்பணிக்கிறது. ஸோ அடுத்தது இவங்க எல்லாம் சாப்பிட்றாங்க, இவரை சாலமோனை ராஜாவாக்குறாங்க, ஆசாரியனா சாதோக் ஆக்குறாங்க, அபிஷேகம் பண்றாங்க. இப்ப ராஜாவா உட்கார்றோம் அப்பாவுடைய சிம்மாசனத்துல சாலமன். இப்பதான் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இஸ்ரவேலர் எல்லோரும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். இது எங்க நடக்கும்? நரகத்துல நடக்குமா? சொர்க்கத்துலதான் இப்படி நடக்கும். எல்லாரும் அவங்க சொல்றதை கேட்பாங்க. அங்க இவன் கொடுங்கோல் ஆட்சியாளன் கிடையாது, சாலமன் அன்பா இருப்பான், ஞானத்தின்படி இருப்பான். ஞான மார்க்கம்ன்றது சொர்க்கம் தான். அப்ப சகல பிரபுக்களும் பராக்கிரமசாலிகளும் தாவீது ராஜாவினுடைய சகல குமாரரும் கூட ராஜாவாகிய சாலமோனுக்கு அடங்கி இருந்தார்கள். இதுவரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சகோதரர்களுக்குள்ள அடிச்சுக்கிறது அந்த ராஜ பதவிக்காக, இதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆரம்பத்துல இருந்து. திடீர்னு எப்படி ஒற்றுமையானாங்க இல்லையா? இப்ப ஒரு பையனை தான் அவர் தேர்ந்தெடுக்கிறார், அவருக்கு நிறைய பொண்டாட்டி, அப்ப மத்த பொண்டாட்டிங்களும் சண்டைக்கு வருவாங்களா மாட்டாங்களா இல்லையா? அப்ப இது சொர்க்கத்தில் நடக்குது. கூட பிறந்தவங்க யாருக்குமே அந்த பதவி அடையணும் அப்படிலாம் தோணவே தோணாது. நிறைய சிற்றரசர் இருப்பாங்க. அது ஆக்சுவலா ராஜாவை குறிக்கிறது, நாராயணனை குறிக்கிறது. சொர்க்கத்தில் முதல் ராஜா ஸ்ரீ லட்சுமி நாராயணன். அதனால்தான் சொர்க்கவாசல் நாராயணன் கோயில்ல தான் கொண்டாடுறாங்க. வேற எந்த மதத்திலுமே சொர்க்கவாசல் திறப்பு விழா இருக்காது. ஏன்னா சொர்க்கத்தை திறந்தால் நாராயணனுடைய ராஜ்யம் நடக்குது. அதனால்தான் ஆதி நாராயணன், ஆரம்பத்தில் வந்த நாராயணன் அப்படின்னு அர்த்தம். அவருடைய மனைவி ஆதி லட்சுமி. ஸோ அந்த மாதிரி ராஜ்யத்தை நாம அடைய போறோம்னு நினைச்சா இப்ப இழக்கிறத பத்தி எல்லாம் நம்ம கவலையே பட மாட்டோம். அதுதான் இங்க ரகசியமே. இப்ப இஸ்ரவேலர் எல்லாரும் பாக்குற மாதிரி சாலமோனை கடவுள் மிகப்பெரியவன் ஆக்குறார். அவனுக்கு முன்னாடி இஸ்ரவேலில் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மருத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். ராயல் தன்மை இதுக்கு முன்னாடி இல்லாததுன்னு சொல்றாரு பாருங்க. அப்ப இங்க சாலமோன் சொல்றது சொர்க்கத்தின் நாராயணனை குறிக்குது. சோ அந்த மாதிரி ராஜாவாகிறார். ஏன்னா இது வரைக்கும் சண்டை போட்டது பைபிள்ல ஞானம், நாலேஜ், கடவுளுடைய ஞானம் சொல்லப்பட்டிருக்குது. சோ இப்ப ஈசாயின் குமாரன் ஆகிய தாவீது 40 வருஷம் ராஜ்யம் பண்ணது, முதிர் வயதானதுக்கு அப்புறம் அவன் இறந்தது, இதை பத்தி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அவ்வளவுதான், இதோட முடியுது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஓம் சாந்தி. எல்லோரும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நிறைய ரகசியங்கள் இருக்கும். ஸோ தயவுசெய்து நீங்க தொடர்ந்து பாருங்கள். எந்த சர்ச்சிலேயோ எந்த மசூதியிலையோ அல்லது எந்த இந்து கோயிலையோ கிடைக்காத ரகசியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வேற எங்கேயுமே கிடைக்காது. அதனால அவசியம் ஃபாலோ பண்ணுங்க. ஓம் ஆரம்பத்துல வெவ்வேறு மதத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஏத்துக்க முடியாதுதான். ஏன்னா காக்கைக்கும் கண் கொஞ்சம் பொன் கொஞ்சம் கேட்க நீங்களே யோசிச்சு பார்ப்பீங்க, ஆமா இது கரெக்டா இருக்குது, கடவுள் என்ன கொலையா பண்ண சொல்லியிருப்பாரு அப்படின்னு உங்களுக்கே தோணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களோட பகிர்ந்துகிட்டது. ஓம் சாந்தி. தேங்க்யூ பிரதர்.